எடப்பாடி அவர் அண்ணன் விட்டுட்டு போகும்போது கடன் தொகை 4 லட்சம் கோடி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே டபுள் மடங்காகி 8 லட்சம் கோடி கிராஸ் பண்ணி போகுது. நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம படித்தவங்க, நீங்களும் யங்ஸ்டராக இருக்கீங்க, யோசிப்போம். தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளோ லட்சம் கோடி கடன் வருது, திமுக குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆள் கடன் இருக்காங்க? யோசிச்சு பாருங்கள். கடை வாங்கி அந்த கடை வாங்கின காசில் இவன் எடுத்து கொண்டாடுறான், இவன் எடுத்து கும்மாளிக்கிறான், நாமெல்லாம் ரோட்டில் நிற்கிறோம். அதான் நான் ஒரே வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், திமுகவை முச்சந்திர கொண்டு வந்து நிப்பாட்டாத வரை நம்மள முச்சந்திர நிப்பாட்டுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருப்பான். சார் இப்போ கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா கவர்மெண்ட் கடனே வாங்கக்கூடாதா? கவர்மெண்ட் கவர்மெண்ட் கடன் வாங்கட்டுங்க, தப்பு இல்லைங்க. ஒரு ஸ்கீம்ஸ்க்காக கடன் வாங்கட்டும், கவர்மெண்ட் கடன் வாங்க தப்பு இல்லை. இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் கடன் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டாலின் எவ்வளோ கடன் இருக்குது? டிஃபெண்டர் கார் வாங்குறாங்க, புது புது வீடு வாங்குறாங்க, அவங்க லைஃப் நல்லா இருக்குது பாருங்கள் தலைவரே. இந்த லைட்டு மாதிரி செட்டு போட்ட லைட்டு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. நம்ம அப்படியே இருக்கோம், நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குது. 50 வருஷம் முன்னாடி என்னவா இருந்தோமோ அதே தான் இப்பவும் இருக்கும். இன்னும் பாழடைஞ்சு போய்ட்டு இன்னும் கேவலப்பட்டு போயிட்டோம். யாரால்? இந்த ஆட்சியாளர்களால். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கபட நாடகத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் தான் இருக்குமே அப்பாவிகள், காசு தரல நீங்கள் மேலே பழியை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் பழி போட்டு எத்தனை நாள் வீண் சாப்பிடால் பேச்சு ஒரு ஆட்சி நடத்த முடியும்?